இது FWCல 2022 ஃபர்ஸ்ட் டேர்ம் MCQ 6வது கேள்வி. இதில் 5 மோல் நைட்ரசன் கேஸும் 9 மோல் H2 கேஸும் மூடிய பாத்திரத்தில் கலக்கப்பட்டு, அதாவது இப்படி ஒரு மூடிய ஒரு பாத்திரம் ஒன்று இருக்கி, இந்த பாத்திரத்தில் 2 வாயுக்களை கலக்காங்க. ஒன்று வந்துக்கிட்டு N2 கேஸ், அவர் 5 மோல், H2 கேஸ் அவர் 9 மோல், ரெண்டும் கலக்கப்பட்டு குறித்த வெப்பநிலையில் தாக்கமடைய விடப்பட்டன. தாக்கமடையும் நைட்ரசனின் மூலுடன் உருவாகும் அமோனியா கேஸின் மூல் மாற்றமடையும் விதம் காட்டும் வரை. இப்போ ரெண்டும் தாக்கமடைய விடப்பட்டால் எங்களுக்கு வார விளைவு தெரிஞ்சிருக்கணும். அமோனியா கேஸ் வருது, அதாவது N2 கேஸும் H2 கேஸும் தாக்கமடைந்து எங்களுக்கு அமோனியா கேஸ் வரும். அமோனியா கேஸ் வரும். ஆகவே இப்போ இது ஒரு வந்துக்கிட்டு ஒரு இரசாயன தாக்கம், சமப்படுத்தப்படாத இரசாயன தாக்கம். அவரை நான் முதல்ல சமப்படுத்த வேண்டும். நைட்ரசன் 2ன்றதால நான் 2 போட்டால், ஹைட்ரஜன் 6, ஸோ நான் 3 போடுறேன். இப்போ பார்த்தோம்னா இப்பொழுது இந்த தாக்கம் ஒரு சமப்படுத்திய இரசாயன தாக்கமாக மாறியுள்ளது. இப்போ நான் கேட்ட கேள்வி N2 கேஸுக்கும் உருவாகிற அமோனியா கேஸுக்கும் இடையிலான வரைவு. இப்போ ஆரம்பம் N2 கேஸ் 5 மோல் விடப்படுது, H2 கேஸ் 9 மோல் விடப்படுது. இப்போ இவரது நான் இந்த ரேஷியோ எனக்கு தெரிஞ்சிருக்கு, இந்த சமப்படுத்தினதால் ரேஷியோவை நான் கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ நைட்ரசன் வந்துக்கிட்டு 1 மோல் தாக்கமடைஞ்சால், நைட்ரசன் கேஸ் 1 மோல் தாக்கமடைஞ்சால் 2 மோல் அமோனியா கேஸ் உருவாகும். 2 மோல் அமோனியா கேஸ் உருவாகும். அந்த 1 மோலோட தாக்கம் அடைகிறதுக்கு ஹைட்ரஜன் வந்துக்கிட்டு 3 மடங்கு தேவை. 1 மோலோட 3 மோல், 1 மோலோட 3 மோல் தேவை. சரியா? அப்போ 1 மோல் N2 கேஸ் அவரோட தாக்கம் அடைய 3 மோல் H2 கேஸ் தேவை. வார விளைவில் 2 மோல் அமோனியா கேஸ் இருக்கும், மோல் ரேஷியோவின் படி. சரியோ? இப்போ இவரை 2 மோல் தாக்கினார். இப்போ 2 மோல் என்றால் இவர் 6 மோல், இவர் 4 மோல் வருவார். இவர் 3 மோல் என்றால் இவர் 9 மோல், இவர் 6 மோல் வருவார். இப்போ இவர் 9 மோலும் முற்றாக தாக்கம் அடைஞ்சிட்டு, இவரில் வந்துக்கிட்டு 2 மோல் மிச்சமாக இருக்கு. அவரோட அந்த 2 மோலோட தாக்கம் அடைகிறதுக்கு H2 கேஸ் இல்லை, ஏன்னா அவர் முடிஞ்சிட்டார். 9 மோல் தான் போட்ட, 9 மோலும் முடிஞ்சு. ஆகவே இவ்வளவு வரைக்கும் அந்த தாக்கம் நடக்கும். அதுக்கு பிறகு அந்த தாக்கம் நடைபெறாது, ஏனென்றால் N2ஓட தாக்கத்துக்கு H2 இல்லை. அப்போ அந்த தாக்கம் இந்த கிராஃப் எப்படி வரும்னு சொன்னால், மோல் N2 கேஸ், இங்கே மோல் உருவாகிற அமோனியா கேஸ். இப்போ N2 கேஸ் வந்துக்கு நான் 1 மோல் போட்டால் 1, எனக்கு இவர் வந்துக்கிட்டு 2 மோல் வருவார். 2, 1 மோலுக்கு 2 மோல். அதே 2 மோல் போட்டால் இவர் 4 மோல் வருவார். இதுவரையும் ஒரு சீரான ஒரு கிராஃபாக வந்து 3 மோல் போட்டால் 6 மோல், சீரான ஒரு கிராஃபாக வரும். 3 மோல் போட்டால் 6 மோல். அதுக்கு பிற்பாடு தாக்கம் இல்லைன்றதால நேராக போகும். ஏன்? அதுக்கு பிறகு உருவாகிற அமோனியா கேஸில் இது மாற்றமடைய போகிறது இல்லை. ஆகவே எனக்கு விட 4வது விட வரும், 4வது கிராஃப். N2 கேஸ் சேர்த்தாலும் அமோனியா கேஸின் உருவாகிற அந்த இதில் மாற்றம் இல்லை.